பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். 1 பேதுரு 4 அதிகாரம் 7வது வசனம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். பைபிள் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்குமே முடிவு சமீபமாக இருக்குது. ஒரு முடிவு நெருங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு முடிவு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு அன்பானவர்களே. காலங்கள் மாறிடுச்சு, முடிவு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் முடிவு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. சாதாரணமானது இல்லைங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருங்க. ஏன்னா உலகத்தினுடைய முடிவே சமீபமாயிருச்சு. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சொல்றாங்க, வெப்பம் அதிகரிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடல் மட்டம் உயருகிறது, இன்னொரு பக்கம் நாட்டுக்கு நாடு சண்டைகள். என்ன, இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை, அங்க நாம ரஷ்யா உக்ரைன் வார் பார்க்குறோம், அங்க சூடான்ல உள்நாட்டு சண்டை நடக்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சமயமாயிருச்சு. இப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. நீங்க இப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கணும், குழப்பமா இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் முக்கியமா, ஆவிக்குரிய காரியங்கள்ல தெளிவா இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்கள்ல விழிப்பா இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். நீ எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் ஜெபம் பண்ணோம். எப்போ கேட்டாலும் என்ன சொல்ல, நான் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன். எனக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எல்லாத்துக்காக ஜெபம் பண்றேன், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றேன், எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்றேன், நான் எல்லா விஷயங்களுக்காகவும் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சமூகத்துல எப்பவும் ஜெபிக்கிற விசுவாசிகளா இருங்க, ஜெபிக்கிற மக்கள் கூட்டமா இருங்க. ஜெபிக்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். ஜெபிக்கிறவங்க தான் தெளிவா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்க தான் குழப்பமில்லாத மனநிலையில் இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்க தான் உற்சாகமா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்க தான் பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசுவின் மூலமாய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிரு. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு கற்றுத்தார். ஜெபத்துல ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு போதி. ஜெப ஆவி எங்களுக்கு தாரும். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாயிருங்கள். ஆமென்.